சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு JNRS ஃபேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மீஷோ ஹோம் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, JNRS ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபை வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா டோர் காலிங் பெல். இது வந்து உங்களுக்கு மேட் ஆஃப் பிளாஸ்டிக்கு. இது 2 யூனிட் வருது. ஒரு யூனிட்டில் வந்து செல்ஃப் அடிசிவ் பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. இன்னொன்றில் வந்து பேட்ரி போட்டிருக்காங்க. 2 பேட்ரி போடலாம், நம்ம சின்ன பேட்ரி. அது நம்ம அதில் வரல, நம்ம தான் தனியாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவரேஜில் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தோம், நல்லா ஒர்க் ஆகுது. இது செல்ஃப் அடிசிவ்னால ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஒட்டிடலாம். இதுக்கு வந்து ட்ரில்லிங் தேவையில்லை, ஒயர் எதுவுமே நம்மளுக்கு வர்றது இந்த பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஈஸி டு இது. நான் உங்களுக்கு பிக்சர் ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் லிங்க் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எது வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம பார்க்குற செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சன் ரோல் பேப்பர், வால்பேப்பர் மாதிரி. எப்படின்னா இது உட் கட்டரில் இருக்குது. உட் வால்பேப்பர் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டடி டேபிளில் ஒட்டிக்கலாம், ப்ளஸ் இது வந்து கபோர்டில் எதுனாலும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இந்த ரோல் டைப்பாக வர்றதுனால இது வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. இது நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே கம்மி தான். உங்களுக்கு 86 நினைக்கிறேன். இது வந்து டபுள் ரோலாக வாங்கினாலும் சிங்கிள் ரோலாகவும் வாங்கலாம். அது டிபெண்ட்ஸ் நம்மளுடைய இது கன்வீனியன்ஸ் பொறுத்து தான். நல்லா பேக்கேஜ்லாம் நல்லா வந்திருக்கு. மீஷோவில் தான் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பேக்கேஜ் நல்லாயிருக்கு, இப்போ குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா டிஜிட்டல் கிளாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளேயில் வருது. இதில் அலாரமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கோம், அந்த டைம் டியூரேஷன் நம்மளுக்கு வேணும் கேல்குலேட் பண்ணணும்னா கூட இதில் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அலாரம் டைம் கிடைக்கும், நம்ம இது பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது, பிளாக்கு, ப்ளூ, பிங்க்கு வருது. நாம் வாங்கியிருக்க கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இது நம்ம பசங்களுக்கு படிக்கிறதுக்கும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டடி டேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பீரோலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து மேக்னெட் பேஸ்டாக இருக்கனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். டிஜிட்டல் இப்போ குழந்தைங்க டைம் பார்க்க தெரியாத குழந்தைங்க கூட இதில் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ எங்கள் குழந்தைங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கரெக்டாக அவங்களுக்கு அந்த மினிட்ஸில் செகண்ட்ஸில் கரெக்டாக தெரியாது. பட் இதில் எல்லாமே உங்களுக்கு மினிட்ஸ் செகண்ட்ஸ் எல்லாமே இருக்கனால ஈஸியாக அவங்களுக்கு வந்து கரெக்டாக இது பண்ணலாம். அது பிக்சர் ரெஃபரன்ஸும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ். இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 2 வரும். இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருந்து உங்களுக்கு நான் மொத்தமாக சேர்ந்து வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற ஆயிலில் வந்து இது டிப் பண்ணி தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஆயில் லெஸ் யூசேஜ். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் ஆஃப் 2 வந்து 65 rupees தான் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல். அது டேன் ரிமூவல் ஸ்ப்ரே. இது வந்து நம்ம போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் பிரைட்னிங்கு, டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஃபேஸுக்கு, ஹேண்டு, நீஸு, எல்போ, லெக்ஸ் எங்கேனாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து ரப் பண்ணணும். இப்போ நம்ம காட்டியிருக்கேன் பாருங்கள், சில ப்ராடக்ட்ஸ் நான் டெமோ காட்டியிருக்கேன், அது சில இதெல்லாம் நான் காட்டல. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் இது பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் டெமோ காட்டுறேன். இது இப்போ பாருங்கள், நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நான் இத்தனை நிறைய டைம் கூட விடலை, கொஞ்சம் டைம் தான் விடலை. அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கின் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிஃப்ரென்ஸ் லைட்டாக தெரியும். இப்போது அது எவ்வளோ நம்ம சும்மா அந்த டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் எது இருந்தாலும் அதில் வைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பேக் ஆஃப் 2 வந்திருக்கு. இது மென் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டு இந்த நம்ம வீடியோவில் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் என்ன போடலாம், அடுத்த உங்களுக்கு என்ன வேணும் வீடியோ, அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு. நான் அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு சும்மா ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அடல்ட் ஸ்லீப். இது வந்து புது ப்ராடக்ட் ஆக்சுவலாக. எனக்குமே இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இந்த குழந்தைங்களுக்குலாம் தூங்குறாங்க, அப்படியே வாயை திறந்து தூங்குவாங்க, கொரட்டை விடுவாங்க. சில பேர் பெரியவங்களும் கொரட்டை விடுவாங்க. இது வந்து அடல்ட்டுக்கும் இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது. ஜஸ்ட் இது நம்ம அப்படியே வாயில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அது நைட் தூங்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படி தூங்குவாங்க. நம்ம அப்புறம் நைட் காலையில் எழுந்தோடனே அதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அதோட பிக்சர் ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ரேட்டு அது எல்லாமே இருக்குது. லிங்க்கு வந்து வேணும்னா அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக் ஆஃப் 2 வருது. ஆல்ப்ஸ் வந்து ரோஸ்மேரி வாட்டர். இப்போ சில பேருக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் முடி கொட்டிடும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேவை வந்து ஜஸ்ட்டு இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் வந்து லெஸ் ஆகும். ஹேர் ஃபால் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ரொம்ப முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஜென்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 வீக்குனால அவங்களே அதுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பிக்சர் ரெஃபரன்ஸும் நான் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கன்சீலர். இது வந்து 3 in 1. இது 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம அந்த டைமுக்கு நம்ம போட்டுக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் கன்சீலர் பேலட் இது ஆக்சுவலாக. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல். இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ் பேக் பண்ணுறோன்னா அதில் வந்து இது 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து இந்த ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்கின்னு வந்து டெக்ஸ்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இது வந்து பேக் ஆஃப் 5 இருக்குது. 50 டேப்லெட்ஸ் வரும், 50 கேப்சூல்ஸ் வருது உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபேஷியல் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாமே பிக்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இது எதெல்லாம் உங்களுக்கு வந்து டெமோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் சொன்னிங்கன்னா நான் அடுத்த இதில் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் ஹேர் ரப்பர் பிராண்ட். இது வந்து பேக் ஆஃப் 100 வருது. இதில் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சுட்டியாக அழகாக நம்ம வந்து அந்த குடுமி போடுறதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் தான் இது. இது வந்து நம்ம பெரியவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது. பேக் ஆஃப் 100. இது ரேட் வந்து அது ரேட் எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஃப்ரெண்ட் சப்ளையர்ஸில் பண்ணுறதுனால ஒவ்வொரு சில 1-2 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும், 1 or 5 ருபீஸ் கூட டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு சில சப்ளையர்ஸு. அதுக்கு நான் கொடுத்துருக்க சப்ளை வந்து பேண்ட் எல்லாமே வந்து நல்ல ரேட்டிங் உள்ள ப்ராடக்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் எது பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் டேப் ஃபார் ட்ரெஸ். இது வந்து டபுள் சைடட் டேப்பு. இப்போ நம்ம ஷால் போடுறோம், அது கொஞ்சம் விலகாமல் சில பேருக்கு கொஞ்சம் அந்த க்ளோத் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கணும். அது வந்து நம்ம இன்விசிபிளாக இதை போட்டு ஒரு ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இது தெரியும்னு தெரியாது, நம்ம ஒட்டியிருக்குன்னே தெரியாது. பட் இது நல்லா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், ப்ரொடெக்ஷனாக இருக்கும். டபுள் சைடட் டேப் இது பர்டிகுலர்லி ஃபார் ட்ரெஸ் தான். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு பர்சனலாக. இந்த பேன் பாட் ஸ்டாண்ட். ஐ ஹோப் எல்லாருக்குமே உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அயன் இதுதான் பிளாக் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து டபுள் சைடும் இந்த பக்கமாக வைக்கலாம், அந்த பக்கமாக வைக்கலாம். டபுள் சைடாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரேக்கில் வந்து நீங்கள் கடாய் வைக்கலாம், குக்கர் இது வைக்கலாம், மூடி வைக்கலாம், நான்ஸ்டிக் தவா, தோசை தவா வைக்கலாம், ஆப்பக்கடாய் வைக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து வாட்டர் லெஸ்ஸாக இருக்கிற ஏரியா ஷிங்க்கு பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக துரு பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து நம்ம
தண்ணி வடாமல் ஏரியாவில் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் பாருங்கள் இந்த டெமோவை பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 கடாய் வச்சுருக்கேன், ஒரு ஒரு நான்ஸ்டிக் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக்கில் ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு ட்ரைப்ளை கடாய், இது 3மே வச்சுருக்கேன். பாருங்கள் இது கரெக்டாக ஃபிட் ஆகுது, எதுவும் விழலை, இது ஸ்ட்ராங்காக நிற்குது, ஸ்டர்டியாக இருக்குது. இது ரொம்ப நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/10 கொடுப்பேன். நான் அவ்வளோ நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, முக்கியமாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இடத்த அடிக்காமல் ஒன்றுக்குள்ளே நம்ம வைப்போம். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கேபிள் ஹோல்டர். இப்போ நம்ம கிரைண்டர், மிக்ஸி அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நம்ம கேபிளாக வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அந்த இது இருக்குது, அதை நம்ம சுற்றி விட்டுட்டா அது விழாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரோல் ஆர்கனைசர். கிச்சனுக்கு வந்து அந்த பவர் கார்டு அந்த மாதிரி எதுனாலும் நம்ம அப்படியே சுற்றி வச்சிட்டோன்னா இது பேக் ஆஃப் 3 வருது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்குது, பிளாக்கு, ஒயிட் அந்த மாதிரி இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வந்து பிளாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து கிச்சன் ஸ்க்ரப். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 10 வருது. அது வந்து நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து நான் ஸ்க்ராச்சபிள். இது நான்ஸ்டிக் தவாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசை தவா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டிஷ்வாஷர் சேஃபு. நம்ம முக்கியமாக நம்ம கையெல்லாம் வந்து குத்தாமல் இருக்கும். அந்த கம்பி நார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குத்தும். இதை பார்த்திங்கன்னா இது வந்து குத்தாது. ப்ளஸ் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும், நம்ம இந்த டேப்பு அந்த மாதிரி கிச்சன் டேப் அதெல்லாமும் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து என்ன பார்க்குறோன்னா ஸ்க்ரீன் கிளிப் ஹோல்டர். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஆணி அடித்து தான் நம்ம 2 பக்கம் ஹோல்ஸ் போட்டு பண்ணுவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் அடிசிவ் டேப்பாகவே வந்துருச்சு. அடிசிவ் டேப் வந்து அதை ஒட்டிட்டோன்னா அந்த 2 பக்கமும் ஒட்டிட்டோன்னா அந்த ரோல் மாரி வச்சிடணும். அதுக்குள்ளே வச்சுட்டோன்னா அதில் நம்ம அந்த ஹேங் பண்ணிக்கலாம் கிளாத்தை, வந்து ஸ்க்ரீன் கிளாத்தை. ரொம்ப ஈஸி ஃபார் இன்ஸ்டலேஷன். ரொம்ப இன்ஸ்டலேஷன் சொல்லவே முடியாது, வெறும் ஒட்டுறது தான், அவ்வளோதான். ஒட்டிட்டு நம்ம அப்படியே அந்த கம்பி போட்டு அதுக்குள்ளே நம்ம கிளாத் போட போகிறோம். ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கும். பட் எதுனாலும் நம்ம ஒட்டுறதா இருந்தாலும் ஒரு 1 டே விட்டுட்டு அடுத்த நாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம போட்டு உடனே அந்த வெயிட் போட்டோன்னா அது வந்து கரெக்டாக அந்த ஸ்டிக் பண்ணிக்கணும் அந்த வாலில். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா இது வந்து பொட்டேட்டோ ஸ்லைசர் கட்டர். இது வந்து கிரிங்கிள் கட்டர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது நம்ம பொட்டேட்டோ மட்டும் இல்லை, பொட்டேட்டோ இந்த அது கேரட் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணிட்டோன்னா அது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட பண்ணலாம். ஷேப்பாக நல்லா டிசைனாக வருது. இது வந்து உங்களுக்கு பிக்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாத்துக்குமே பிக்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். பட் ப்ளஸ் ரேட்டிங் இதோட இருக்கும், அமௌண்ட் எவ்வளோன்றதும் இருக்கும். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாரோட லிங்க்கும் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது உடைய மட்டும் நான் எல்லாமே வாங்கலை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்து வாங்கினது தான். இது உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குற ப்ராடக்ட் என்னென்னா இது கிச்சன் இது சீலர் கம் கட்டர். இது 2மே 2 in 1 ஆப்ரேஷன். இப்போ நம்ம கவர் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு ப்ராடக்ட். இப்போ சப்போஸ் ஒரு உளுத்தம் பருப்போ கொட்டுறோம், அந்த மிச்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரப்பர் பேண்டை சுற்றி வைப்போம். அந்த இதுவுமே பண்ணாமல் இதை வந்து சீல் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து அப்படியே சீல் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அது டைட்டாக அந்த பூச்சி வண்டு எதுவுமே போகவே போகாது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கட்டரும் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு நம்ம எதோ கட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுவும் கட் பண்ணிக்கலாம். இது USB இதுதான், சார்ஜபிள் தான். அது சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் டேப்லெட்ஸு. இது பேக் ஆஃப் 20 வருது. இது நம்மளுக்கு நம்ம ஒன்றும் இல்லை, அந்த டப் க்ளீன் மோடில் வச்சுட்டு இது 2 டேப்லெட் போட்டோங்கன்னா அது வந்து ரன் ஆகி முடிச்சோடனே நம்ம பார்த்திங்கன்னா டப் எல்லாமே க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பாக்டீரியல் ப்ரொடெக்ஷனாக, ஆன்டிபாக்டீரியா ப்ரொடெக்ஷன் இது நல்லா க்ளீனாக இருக்கும். இது வந்து பேக் ஆஃப் 20 வருது. உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் டேப். இது வந்து என்னென்னா நம்ம கிச்சன் ஷிங்க்குக்கும் அந்த கபோர்டு ஏதோ பக்கத்தில் இருக்குதுன்னா நம்மளுக்கு அந்த லீக்கேஜ் இருக்கும், வாட்டர் லீக்கேஜ் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் என்ன ஆகுனா கீழே கபோர்ட்லலாம் பட்டு இதாகிடும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஆகிருக்கு. அதனால் அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அது வாட்டர் லீக்கேஜ் கீழே படாது, உங்களுக்கு அது ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதனால தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்.
அது உங்களுக்கு வேணும். அது வந்து 2 இதில் வருது உங்களுக்கு வந்து 2 சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. நான் வாங்கியிருக்கிறது வந்து 4 சென்டிமீட்டர் அது வந்திருக்கு. ஆனால் இது கம்மி டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை நீங்கள் இது மெஷர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இது வந்து இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. இது நான் ஒன்றும் ஒட்டலை வீட்டில், ஒட்டிட்டு வேணால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்றது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது வந்து டெஸ்க்டாப் கேபிள் ஆர்கனைசர் சொல்லலாம். இது வந்து செல்ஃப் அட்ரெஸிவ் தான் இதுவும். இது வந்து நம்ம கேபிள்லாம் கரெக்டாக அதில் பொசிஷனாக நம்ம வச்சுட்டோன்னா அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிறது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக நீட்டாக அப்படியே வைக்கலாம். அதுக்கு தான் இது கிளிப் சின்னதாக வருது. அதுலேயும் வந்து உங்களுக்கு அடிசு பேப்பர் வருது. அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு லைனாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எல்லா இதுக்குமே டிவி செட்டப்புக்கு, அதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டல் அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே அதிலே இருக்கும். உங்களுக்கு அது ஈஸி டு யூஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மினி ஸ்பீக்கர் வித் மைக்கு. இது வந்து கரோக்கி ஸ்பீக்கர். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இது எங்கள் வீட்டில் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இது யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இதுக்கு ஈஸி டு கேரி. இதில் வந்து ஹேண்டில் மாதிரி இருக்கனால நம்ம கேரியும் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல் எல்இடி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் அதில் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப், அப்புறம் வந்து இந்த சவுண்ட் செட்டிங் எல்லாமே இருக்குது. இதில் வந்து மைக்கும் இருக்கிறதுனால நம்ம வந்து பசங்க இப்போ குழந்தைங்க வளர்கிற பசங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலாம். இதை எடுத்து இதை டெய்லி சும்மா கொஞ்சம் நேரம் பேசு, நீ என்ன படிச்சிருக்கியோ அதில் கொஞ்சம் ஒப்பிச்சு பாரு, படித்து பாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கும். ஒரு 4 பேரை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் நம்ம வந்து அவங்கள கொண்டு வரலாம். அதுக்கே இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பாட்டு நம்ம வந்து எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். இதை ஸ்பீக்கராக ஜஸ்ட் ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். யூடியூப்பில் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபை மோடில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே யூஎஸ்பி சார்ஜபிள் தான். இது வந்து அதனால் ஈஸி டு கேரி தான். நிறைய கலர்ஸில் வருது. இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா கார்லிக் பீலர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஃபார் எவ்ரி கிச்சன். ஸ்கின் ரிமூவர் ரோலர். ஆக்சுவலாக சும்மா ஜஸ்ட் ரோல் பண்ணாலே உங்களுக்கு அந்த கார்லிக்கோட பூண்டோட தோல் எல்லாமே வந்துடும். இப்போ எங்கள் பாப்பாவே டெமோ காட்டுறா பாருங்கள், எவ்வளோ அழகாக அவள் பண்ணுறா. ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து தோல் டக்குன்னு ஆகுது. ஏன்னா நம்ம முன்னாடிலாம் சில பேர் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜிலலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு எப்போ வேணுமோ நம்ம அப்போ வந்து இது பண்ணி பீல் ஆஃப் பண்ணி பண்ணிக்கலாம். பூண்டு தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். இப்போ இந்த நம்ம பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ ஒரு 10% யூஸ்ஃபுல்லாக இருந்தது கூட எனக்கு அது சந்தோஷம்தான். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.